टोपी वालों को बड़ा खौफनाक और खतरनाक बना के सोशल मीडिया पे दिखाया जाता है कि देखो दाढ़ी टोपी वाले ये करते हैं। दाढ़ी टोपी वाले क्या करते हैं आप सब लोग देख सकते हैं कि दाढ़ी टोपी वालों ने ही राम सेवक भाई को कुर्सी पर बिठाया हुआ है, इनके पैसे का इंतजाम कर रहे हैं। वो तो मैं आ गया, कितने रुपए की जरूरत है राम सेवक भाई? இஸ்லாம் என்பது உலகளாவிய சமத்துவத்தையும் மனிதநேயத்தையும் அடிப்படையாக கொண்ட உயரிய மார்க்கம். மனிதர் ஒருவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை அன்புடன் அணுகும் சகோதரத்துவத்தை கொண்ட மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வு இஸ்லாமின் உண்மையான தத்துவத்தை வெளிப்படுத்தியது. ஒரு ராம் சேவகர் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். இந்த சூழ்நிலையில் பலர் அவரை தவறாக அணுகக்கூடும் என நினைத்திருக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் அவர் மதத்தையோ அல்லது மரபையோ பார்ப்பதற்கு முன்பு மனிதரான அவர் தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வதற்கு முன் வந்தார்கள். அவரை முதலில் மரியாதையாக நாற்காலில் அமர வைத்தனர். அவர் தெரிவித்த தேவைகளை கவனமாக கேட்டனர். இது முஸ்லிம்கள் தங்கள் மதத்தின் அடிப்படை தத்துவமாக மனித நேயத்தை முன்னிலைப்படுத்துவதை துல்லியமாக காட்டுகிறது. இஸ்லாம் எப்போதும் அன்பையும் கருணையையும் முன்னிலைப்படுத்துகிறது. சமூக ஊடகங்களில் முஸ்லிம்களை அவதூறாக சித்தரிக்க முயற்சிக்கும் சிலருக்கு இஸ்லாமின் உண்மையான தோற்றத்தை புரிய வைத்த நிகழ்வாக இது விளங்குகிறது. இஸ்லாம் மதங்களுக்கும் இனங்களுக்கும் அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் சகோதரத்துவத்தை போதிக்கிறது. இந்த நிகழ்வு இஸ்லாமின் அழகையும் அதன் உண்மையான போதனைகளையும் வெளிப்படுத்துகிறது. மனிதனாக பிறந்தவர் அனைவருக்கும் அன்பும் மரியாதை மற்றும் கருணை வழங்க வேண்டும் என்பதே இஸ்லாம் தெளிவாக கூறுகிறது.